கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறும ரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 50வது வசனம், 51ஆம் வசனம், 52ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 50வது வசனம், 51ஆம் வசனம், 52வது வசனம். என்னோடு கூட வேத புத்தகத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், 51ஆம் வசனம், 52ஆம் வசனம். உங்களுக்காக வாசிக்கிறேன். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆசனாத் அவனுக்கு பெற்றார். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த தேவனுடைய ஆராதனை நாளிலே எப்ராயிமை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். எப்ராயிம் அவன் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து எல்லாம் நாம் வாசித்தோம். பாருங்க, இந்த 12 கோத்திரத்தை தேவன் இஸ்ரவேல் குடும்பமாக அழைக்கும் பொழுது, பாசமாக அழைக்கும் பொழுது, அவர்களை அன்பாக அழைக்கும் பொழுது அவர் கூப்பிடுகிற ஒரு வார்த்தை என்ன? எப்ராயிம் என்று கூப்பிடுகிறார். எல்லா ஜாதியாரையும் அவர் கூப்பிடுகிற அன்பின் நிமித்தமாக அவர் கூப்பிடுகிற வார்த்தை என்ன? எப்ராயிம் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார். இதைத்தான் எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். ஆகவே எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே எப்ராயிமை குறித்தே அவர் நினைத்து கொண்டிருப்பதை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தே அவருடைய எண்ணமெல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்ராயிம் யார் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய 12 குமாரர்களில் யோசேப்பு என்பவனும் ஒருவனாக காணப்பட்டான். ஆகவே யோசேப்பு அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக காணப்பட்டபடியினால் அவனிடத்திலே அநேக கனவுகள் மூலமாக தேவன் பேசுகிறார். ஆகவே கனவு கண்டு அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலும் அவனுடைய சகோதரரிடத்திலும் 11 சகோதரரிடத்திலும் அவன் தெரிவிக்கும் பொழுது அவர்களுக்கு பொறாமை வருகிறது, இவன் மேல் அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. ஆகவே அவனுடைய கனவெல்லாம் கேட்கும் பொழுது அவன் உயர்ந்தவனைப் போலவும் இவர்களெல்லாம் தாழ்ந்தவனைப் போலவும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அவனை குறித்து அவர்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. சமய சந்தர்ப்பத்திற்காக அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை அழிக்கும்படியாக காத்திருக்கிறார்கள். தகப்பனும் கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். 10ஆம் வசனம். இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபொழுது எதை? அவன் கண்ட சொப்பனத்தை, யோசேப்பு கண்ட சொப்பனத்தை குறித்து தன் தகப்பனுக்கும் தன்னுடைய 11 சகோதரருக்கும் அவன் சொன்னபொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஆகவே தகப்பனும் கூட சொந்த தகப்பனால் கடிந்து கொள்ளப்பட்டவன் யோசேப்பு. சகோதரரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன் யோசேப்பு. ஆகவே இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த 11 சகோதரர்களும் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அதற்கு சமய சந்தர்ப்பம் வாய்த்தது. ஒரு நாளிலே அவனுடைய சகோதரருக்கு மத்தியிலே அவன் போகும்பொழுது என்ன செய்தார்கள்? அவனை குழியிலே தள்ளினார்கள் என்று சொல்லி வாசித்தோம். அவன் மரணமடையும்படியாக குழியிலே தள்ளினார்கள், அவனை ஒதுக்கினார்கள், அவன் சாகும்படியாக அவனை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தகப்பனால் கடிந்து கொள்ளப்பட்டு சகோதரர்களாலே அவன் நெருக்கப்பட்டு அவனை ஒதுக்கி தள்ளப்பட்டவனாக அங்கே யோசேப்பு காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சகோதரனாலே அவன் அந்நிய மனுஷனுக்கு அடிமையாக விற்கப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடிமையாக விற்கப்பட்டு
விற்கப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எகிப்து தேசத்துக்கு ஒரு அடிமையானவனாக அவன் சென்றான். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலே அவன் பல பாடுகளை யோசேப்பு பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையானது பார்க்கும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் கஷ்டங்களுக்குள்ளாக அவன் செல்லுகிறதை பார்க்கிறோம். உபத்திரவத்திற்குள்ளாக யோசேப்பு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தகப்பனால் கடிந்து கொள்ளப்பட்டான், சகோதரரால் வெறுக்கப்பட்டான், சகோதராலே அவன் குழியிலே தள்ளப்பட்டான், ஒரு சகோதரனால் அவன் புறஜாதியானுக்கு அவன் விற்கப்பட்டான், பிறகு எகிப்து தேசத்திலே சிறைசாலையிலே அவன் தள்ளப்பட்டான், அந்த சிறைசாலையினுடைய அவன் உடன் கைதிகளாலே அவன் மறக்கப்பட்டான். பல உபத்திரவங்கள் யோசேப்புக்கு வந்தது. இருந்த பொழுதும் யோசேப்பு தேவனை அவன் விடவே இல்லை. யோசேப்பு தேவனை மறக்கவே இல்லை. யோசேப்பையும் தேவன் மறக்கவே இல்லை. யோசேப்பின் மீது தேவன் கண்ணோக்கமாய் இருந்தார். அவன் உபத்திரவப்பட்டாலும் கூட யோசேப்பின் மீது கண்ணோக்கமாய் இருந்தார். யோசேப்பை உள்ளங்கையிலே வைத்து அவனை பாதுகாத்தார். பல உபத்திரவங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது கூட யோசேப்போடு கூட தேவன் காணப்பட்டார். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் அதிகாரத்திலே சொன்னது போல யோசேப்போடு இருந்தார். அவன் நெருக்கப்பட்ட பொழுது அவனோடு கூட இருந்தார். வெறுக்கப்பட்ட போது அவனோடு கூட இருந்தார். ஒடுக்கப்பட்ட பொழுது அவனோடு கூட இருந்தார். இன்று உன்னோடும் கூட என்னோடும் கூட இருப்பார். சகோதரனே, சகோதரியே, நீ எப்பேற்பட்ட ஒடுக்கத்தின் நடுவிலே இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கத்தின் நடுவிலே இருந்தாலும், நீ எல்லோராலும் வெறுக்கப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், துன்புறுத்தப்பட்டாலும், ஏச்சி பேச்சுகளால் உன்னை பேசினாலும் கூட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் ஆறுதலான வார்த்தை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். குறித்த காலத்திலே யோசேப்பை உயர்த்தினார். பாருங்க, பார்வோனுக்கு அடுத்தபடியாக பிரதம மந்திரியாக அந்த நாட்டிலே அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் அவன் மீது கண்ணோக்கமாக இருந்தார். குறித்த காலம் வந்த பொழுது யோசேப்பை எல்லோரை காட்டிலும் அவனை உயர்த்தினார். எங்க போய் வைத்தார் தெரியுமா? அவனுடைய கையெழுத்து இல்லாமல் ஒன்றுமே அந்த எகிப்திலே நடக்காது என்பதை போல கொண்டு போய் வைத்தார். அவன் உத்தரவு போட்டால் எல்லாமே நடக்கும். அரசராக மாத்திரம் பார்வோன் இருப்பான். மற்ற எல்லா அதிகாரத்தையும் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசி. பாருங்க, தேவனால் ஒரு காலமும் நம்மை அவர் ஒரு காலமும் மறப்பதில்லை. தேவனால் நம்மை ஒரு காலமும் மறக்க முடியாது. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை கஷ்டங்கள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே செல்லலாம். ஆனால் தேவன் நம் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். உன்னுடைய பாடுகள் கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய நெருக்கங்கள் கர்த்தருக்கு தெரியும். நீ போய்கொண்டிருக்கிற வழி அவர் அறிந்திருக்கிறார். அன்புள்ள சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இதெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. வெறுக்கப்பட்டான், கடிந்து கொள்ளப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், குழியிலே தள்ளிவிடப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், கடைசியாக சிறைசாலையில் இருந்தான். குறித்த நேரத்திலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 41ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 46வது வசனம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். இப்பொழுது அவன் உயர்த்தப்பட்டான். ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். 30 வயது உள்ளவனாக நிற்கிறான். வாலிபனாக நிற்கிறான். அவன் உயர்த்தப்பட்டான். எகிப்து தேசம் முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக, எகிப்து தேசம் முழுவதற்கும் சேமத்தை கொண்டு வரும்படியாக, பஞ்சம் பட்டினியிலிருந்து எகிப்து தேசம் தப்பிக்கும்படியாக இந்த உத்தரவாதமானது யோசேப்பின் இடத்திலே கொடுக்கப்பட்டது. அவனுக்கு அப்பொழுது 30 வயதால் இருந்தது என்று சொல்லி வாசி. ஆகவே நாம் வாசித்த பகுதி 50வது வசனம். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு திருமணமானது.
பிறகு அவனுக்கு இரு பிள்ளைகள் பிறந்தார்கள். யோசேப்பு அவர்களுக்கு பெயர் வைக்கிறான். மூத்தவனுக்கு மனாசே என்று வைக்கிறான், இளையவனுக்கு எப்ராயிம் என்று வைக்கிறான். பாருங்க, எகிப்து தேசத்தில் இருந்தாலும் யோசேப்பு யூத நாமங்களை அவனுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகிறான். எகிப்து தேசத்திலே அவன் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்தாலும் கூட யோசேப்பு தான் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டவன், தான் எங்கிருந்து எடுக்கப்பட்டவன், என்னுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று உணர்ந்தவனாக யோசேப்பு தன்னுடைய குமாரர்களுக்கு அவன் யூத நாமங்களை வைத்தான், யூத பெயர்களை வைத்தான். மனாசே என்று வைத்தான் மூத்தகுமாரன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வாசிக்கிறோம், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். தேவன் எல்லா கஷ்ட காலங்களையும் மறக்க பண்ணினார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது! அவன் பட்ட கஷ்டம் மிகவும் கொடியது, வேதனை மிக்கது. இருந்தபொழுதும் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? என் தகப்பன் எனக்கு செய்த காரியம், என்னை கடிந்து கொண்ட காரியம். என்னுடைய சகோதரர்கள் என் மீது வெறுப்புடையவர்களாக காய்மாகாரமாக என்னை ஒதுக்கினார்கள், குழியிலே தள்ளினார்கள், என்னை விற்று போட்டார்கள். சிறைசாலையை நான் அனுபவித்தேன், பாடுகளை அனுபவித்தேன். இதெல்லாம் நான் மறக்க விரும்புகிறேன். இதான் ஒரு தேவனுடைய பிள்ளை. பாருங்க, நமக்கு அநேக துரோகங்களை செய்திருக்கலாம், காலை வாரி விட்டிருக்கலாம், கூடவே இருந்து குடிப்பறித்திருக்கலாம். ஆனால் இந்த ஹேட்ரட், இந்த காய்மாகாரமாக அவர்கள் மீது வெறுப்புணர்வாக இருக்கவே கூடாது. ஆகவே மனாசே என்று பெயரிட்டான். தன் தகப்பன் செய்தது, தன் சகோதரர்கள் செய்தது, தன்னோடு கூட சிறைசாலையிலே இருந்த சிறை கைதிகளாக இருந்த அந்த இருவரும் செய்த காரியங்கள், பானபாத்திரக்காரர்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மறக்கும்படி செய்தார். யோசேப்பு அதை மறக்க விரும்பினான், அதை மன்னிக்க விரும்பினான், அவர்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க விரும்பினான். பாருங்க, அவர்களை மறக்கவில்லை என்று சொன்னால் பஞ்சம் பிழைக்கும்படியாக யாக்கோபின் குடும்பத்தார், யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாராகிய 11 குமாரர்களும் அங்கே எகிப்துக்கு வரவழைத்து அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்தினான். யாரு? யோசேப்பு. அவர்கள் பஞ்சத்திலே மடிந்து போகாதபடி யாக்கோபும் தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய சகோதரர்களும் மடிந்து போகாதபடி எகிப்திற்கு கொண்டு வந்து என்ன செய்தான்? அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து அவர்களை போஷித்தான் என்று சொல்லி நாம் வாசி. அவர்கள் எகிப்தை நோக்கி வந்தபோது அழுதான், கட்டியடைத்து அழுதான் என்று சொல்லி பார்க்கும். அவ்வளவு பாசமா இருக்கிறான். தனக்கு துரோகம் செய்தவர்களை, தன்னை காய்மகாரமாக வெறுத்தவர்களை, தன்னை ஒதுக்கினவரை என்ன செய்தான்? கட்டி அரவணைத்து அவளை மன்னித்தான், மறக்கும்படி செய்தான். மன்னித்தது மாத்திரமல்ல, ஒருவேளை மன்னித்திடலாம், மறக்க முடியுமா? யோசேப்பு மனாசே என்று தன் குமாரனுக்கு பெயர் வைத்தான். என்ன? தன் தகப்பன் வீட்டிலே அடைந்த எல்லா துக்கத்தையும் அவன் மறக்க விரும்பினான், துரோகத்தை மறக்க விரும்பினான், தனக்கு எதிராக செய்யப்பட்ட துரோகங்கள், பழிவாங்கல் எல்லாவற்றையும் மறக்க விரும்பினான். யார் மீதும் அவனுக்கு கசப்புணர்வு இல்லை. there is no bitterness in his heart. அவனுடைய இதயத்தில் யார் மீதும் கசப்புணர்வு இல்லை. பாருங்க, அதுதான் அவன் சொல்றான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி. கடவுள் குடும்பம் என்றால், தன் தகப்பனுடைய குடும்பம் என்றால் தகப்பனுடைய குடும்பம் செய்த செயல்கள், சகோதரர்கள் செய்த செயல்கள் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். மனாசே என்றால் என்ன? I want to forget all the hatred. I want to forget all the enmity. பகை, கசப்புணர்வு எல்லாவற்றையும் நான் மறக்க விரும்புகிறேன். அதுதான் ஒரு விசுவாசியினுடைய சாட்சியா இருக்க வேண்டும். பாருங்க, அடுத்த காரியம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இறைவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எப்ராயிம் என்றால் என்ன? ஃப்ரூட்ஃபுல்னஸ், பழுகி பெருகுவது. அவன் கனிதர்கின்ற ஒரு வாழ்க்கையை யோசேப்புக்கு தேவன் கொடுத்தார். ஆகவே தன்னுடைய குமாரன், இளைய குமாரனுக்கு வைத்த பேர் என்ன? பழுக பண்ணினார். ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்று வைத்தான். பழுக பண்ணினார். எப்ராயிம் என்றால்
பழுகி பெருகக்கூடியவன் என்ற அர்த்தம். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே கனிதரும் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையானது கனிதரும் வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, எப்ராயிம் என்ற நாமத்திற்கு ஏற்ப பழுகி பெறுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்யணும்? மறக்கணும். மனாசே பிறக்காமல் எப்ராயிம் பிறக்க மாட்டான். உன்னிடத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனாசே முதலாவதாக பிறக்க வேண்டும். மனாசே என்றால் எல்லாவற்றையும் மறப்பது. வாசித்தோம், தியானித்தோம். தகப்பன் செய்த எல்லா காரியங்கள், சகோதரன் செய்த எல்லா காரியங்கள், உனது அயலகத்தார், உனது சொந்த பந்தங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் என்ன செய்யணும்? மறக்கணும். மனாசே என்றால் மறப்பது, எல்லா காரியங்களையும் மறப்பது. நீ மறக்கும் பொழுதுதான் எப்ராயிம் பிறப்பான். மனாசே என்ற மகன் பிறந்த பிறகுதான் எப்ராயிம் பிறந்தான். எல்லாவற்றையும் மறக்கும் பொழுது, எல்லாவற்றையும் மன்னிக்கும் பொழுது, எல்லோரையும் மன்னிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார். பாருங்க, மன்னிப்பை கொடுக்கிறார். விழாவிலே குத்துகிறவனுக்கு மன்னிப்பு, தலையிலே அங்கே முள்முடியை சூட்டுகிறவனுக்கு மன்னிப்பு, முகத்திலே காரி துப்புறவனுக்கு மன்னிப்பு, சாட்டையால் உடல் முழுவதும் உழப்பட்டவனுக்கு உழுதவனுக்கு மன்னிப்பு, எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்கினார். எப்பொழுது? அவர்கள் துரோகம் செய்த பொழுது, அவர்கள் மன்னிப்பு கேட்காமல் இருந்த பொழுது அவர்கள் எல்லோரையும் மன்னித்தார். பிதாவே உங்களை மன்னியும். இந்த சிந்தனை தான் வர வேண்டும். மனாசே என்று சொன்னால் மறக்க வேண்டும். இருதயத்திலே எந்த கசப்பனும் இருக்கக்கூடாது. அப்பொழுது ஏறெடுக்கப்படுகிற ஜபந்தான் ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். பழிவாங்குதல் எனக்குரியது. பழிவாங்கு சிந்தனை இருக்கக்கூடாது. அவனை பழிவாங்க வேண்டும், அவன் செய்த காரியத்திற்கு தக்கதாக நான் செய்ய வேண்டும் என்று சொல்கிற அந்த கசப்புணர்வு உன்னுடைய இருதயத்திலே காணப்படக்கூடாது. மனாசே பிறக்க வேண்டும். நீ மறந்தால்தான் எப்ராயிம் பிறப்பான். எப்ராயிம் என்றால் பழுகி பெருகக்கூடியவன். ஆகவே பழுகி உன்னுடைய வாழ்க்கை கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக மனாசே பிறக்க வேண்டும். பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்ராயிம் வாழ்க்கையை போல ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்க. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பின்னானவைகளை மறக்கின்ற காரியம் மனாசே. எல்லா காரியத்தையும் நான் மறந்துட்டேன். யார் மீது எனக்கு கசப்புணர்வு இல்லை. எல்லோரையும் மன்னிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். மறக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். யோசேப்பை போல மறக்க ஆயத்தமா இருக்கிறேன். பிறகு நான் மறந்தேன் என்று சொன்னால் ஆண்டவர் என்னை பழுகி பெருக செய்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார், மனாசே, எப்ராயிம். ஆகவே மனாசே என்றால் மறக்க வேண்டும். பகையை, கசப்பை, பொறாமையை, மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை எல்லாவற்றையும் மறந்து மன்னிக்க வேண்டும். அப்பொழுது நம் ஜெபத்தை கேட்டு எப்ராயிம் என்ற நாமத்திற்கு ஏற்ற காரியமாக நம்மை பழுகி பெருக செய்ய தேவன் சித்தமாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, நீ கொடுத்த நம்முடைய இவனுள்ள சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பு 2 குமாரர்கள் பிறந்தார், மனாசே, எப்ராயிம். மனாசே என்று சொன்னால் மறக்கப்பட வேண்டும். எனக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ, தீங்கு செய்தார்களோ, நான் அவர் மறந்து மன்னிக்க வேண்டும். நீர் பாதகர்களை மன்னித்தது போல, குத்தினர்களை மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் மீது கசப்புணர்வாக நான் காணப்படக்கூடாது. எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். கடினம்தான் ஆண்டவரே, நீர் இருக்கும்பொழுது, உம்மை நினைக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது இந்த மன்னிப்பை நாம் கொடுக்கும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை கனிதர்கின்ற வாழ்க்கையாக, ஜீவனுள்ள கனிதர்கின்ற வாழ்க்கையாக, பரலோகத்திலிருந்து
இறங்கி வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கொள்ளுகின்ற வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை காணப்பட முடியும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக பெற்றுக்கொண்டோம். நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியா எங்களோடு கூட பேசுகிறீர். நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக, நாங்கள் முழுமையடைய வேண்டும் என்பதற்காக, உம்மை போல மாற வேண்டும் என்பதற்காக நீ பேசிக்கொண்டே இருக்கிறீர். இவற்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அபியாசிக்க நீதாமே உதவி ஒத்தாசை செய்தரல வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.